யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. சஞ்சய், நீ காப்பி குடிச்சியாடா? குடிச்சேன்க்கா. அக்கா, உங்க கூடவே இருக்கலாம்னு சொன்னீங்கல்ல, பாட்டி என்ன ஊர்ல கொண்டு போய் விட போறாங்கக்கா. உனக்கு ஊருக்கு போகணும்னா போ, இல்ல ஏன் கூட இருக்கணும்னா இரு. இவளே ஒண்ட வந்த பிடாரி, இதுல கூட்டு வேற. நான் ஒரு தடவை சித்திய பார்த்துட்டு அப்புறம் உங்க கூட இருக்கட்டுமா? தாராளமா இருடா. நீ எங்க இருந்தாலும் என் மனசுல என் கூடவே தான் இருப்ப. உன்னால நான் வாழ்க்கையில பெரிய பாடத்தை கத்துட்டு இருக்கேன். எப்படிடா உன்னைய மறப்பேன்? அக்கா, இந்த அண்ணா நேத்து பைக் பக்கத்துல நின்னாங்கல்ல, இவங்க தானே உங்க 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 ஹஸ்பண்ட்? ஆமாடா, இவர்தே ஏன் ஹஸ்பண்ட். ஆனந்தி அக்கா ரொம்ப ரொம்ப நல்ல அக்கா. எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். நல்ல அக்கா இவங்க. ஆமாண்டா, ரொம்ப நல்ல அக்கா தான். இவ இல்லாம வீடே வெறிச்சோன்னு ஆயிடுமா? என்ன பண்றது? இவன் தலையெழுத்து அப்படி இருக்கே. இப்ப நீங்கதே கொண்டு போய் விட போறீங்களா? ஆமா ஆனந்தி, வாசல்ல ஆட்டோ நிக்குது. நாங்க கிளம்புறோமா. வரேம்மா ஆனந்தி. வரேன்பா அன்பு. வாங்கம்மா. அக்கா டாடா, பை பை. அண்ணா பாய். பாய். அக்கா, நான் ஊருக்கு போயிட்டு இங்க வரேன். சரிடா, போயிட்டு வா. டாடா. டாடா. லலிதா வர. யார் நீ வரமா? மீனாட்சி அம்மா சொன்ன மாதிரி 5 நிமிஷத்துல வீட்டை கலக்கலன்னு ஆக்கிட்டு போயிட்டான். அம்மா, எதுக்கு அவனை சித்தி வீட்டுல கொண்டு விடுறாங்க? அவனோட அப்பா அம்மா எங்க? அது ஒரு பெரிய கதை. எல்லா குழந்தைங்களுக்குமா அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ற யோகம் கிடைச்சிருது. அப்படியே சேர்ந்து வாழ்றவங்களும் என்னைக்குனாலும் பிரிஞ்சு போய் தானே ஆகணும். யாரோ யாருக்காகவும் யாரு கூடவும் நிரந்தரமா இருக்க முடியாது. அதே இயற்கையோட விதி. சரி போங்க, 2 பேரும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க. சாப்பிட்டு கிளம்பலாம், நேரம் ஆகுதுல. யாழ்னி போ. இப்ப நம்புறீங்களா அத்தை? நிச்சயமா அன்பு மாமாக்கும் ஆனந்திக்கும் நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டு இருக்கோம் அத்தை. வெளியே போ. யார் உன்னை ரூம்குள்ள வர சொன்னது? ஐயா, நேத்தே பெட்ஷீட் மாத்தலன்னு அம்மா திட்டினாங்க. அம்மா தான் ரூம் சுத்தம் பண்ண சொன்னாங்க. வெளியே போ முதல்ல. ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். நீ இப்ப ரூம்ல இருந்து வெளியே போல நான் என்ன செய்வேனே தெரியாது. மகேஷ், என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துற? இவங்களை யார் ரூம்குள்ள வர சொன்னது? தூங்கிட்டு இருந்த குழந்தைய தூக்கி கீழே போட்டிருக்காங்க. குழந்தையா? ஐயோ ஐயா, இங்க குழந்தை எதுவும் இல்லையே. இந்த பொம்மை தான் இருந்துச்சு. அந்த பொம்மையை தான் குழந்தைன்னு சொல்றான். மாம், I said call him junior. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. நீ கீழே போய் வேற வேலை இருந்தா பாரு, போ. சரிங்க ஐயா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மகேஷ்? ஒரு பொம்மையை கையில வச்சுக்கிட்டு இப்படி பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மாதிரி என்ன மாதிரி? பைத்தியம் தான் பிடிச்சிருக்க அவனுக்கு. படிச்சவ மாதிரி அவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எம்டி மாதிரியா நடந்துக்கிறாவ. வெளியில தெரிஞ்சா நமக்கு தாங்க அசிங்கம். யாருக்கும் எந்த அசிங்கமும் தேவையில்ல மாம். உங்களை யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா என்கிட்ட பேச சொல்லுங்க. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். ஆமாண்டா, உங்க பையன் ஏன் அப்நார்மலா பிஹேவ் பண்றான்னு யாராவது வந்து எங்க கிட்ட கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாது.
அவங்கிட்டே போய் கேளுங்கன்னு அனுப்புறோம். ரொம்ப லட்சணமா இருக்கும். பார்வதி, நீங்க சும்மா இருங்க. நான் அவனை கண்டிக்கும் போதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிதான் இன்னைக்கு இவ இந்த நிலைமையில வந்து நிக்கிறான். மகேஷ் கேட்டியா? உன்னால இந்த வீட்ல எனக்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொன்னதான் உனக்கு புரியும்? எப்படிதான் நீ மாற போறன்னு எனக்கு புரியல. நான் மாற வேண்டிய எந்த அவசியமும் இல்ல டாட். என் லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுல யாரும் தலையிடாம இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. நீ எடுத்திருக்கிற முடிவுனால இந்த வீட்டு நிம்மதி மட்டும் இல்ல, அன்பு ஆனந்தி வாழ்க்கையிலயும் நிம்மதி போயிடும்.